Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகளுக்கு பின்னால ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டாரு மகேந்திரன். அந்த கேள்விப்பட்ட அந்த விஷயம் இருக்குல்ல, மகேந்திரன் மனதிலே எந்த ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தல அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் ராஜா ஜெயசிங் படத்துல எம்ஜிஆரை பற்றி பூரணமாக மகேந்திரன் தெரிஞ்சுக்கிட்டது தான். உலகம் சுற்று வாலிபன் படத்துக்காக ஏறக்குறைய 30,000 அடிக்கு ஒரு சண்டை காட்சியை படமாக்கியிருக்காரு எம்ஜிஆர். 30,000 அடின்னா ஏறக்குறைய 35 நிமிஷம் அந்த படம் ஓடும் திரையில. 35 நிமிஷம் ஒரு சண்டை காட்சியை எப்படி பார்க்க முடியும்? அதனால 35 நிமிஷம் ஓடக்கூடிய அந்த சண்டை காட்சியை 4 நிமிஷமா குறைக்கணும்னு சொல்லிட்டு இயக்குனரும் எடிட்டருமான சங்கர்ட்ட ஒப்படைச்சிருக்காரு அந்த பொறுப்பே எம்ஜிஆர். அவரும் போராடி பார்த்திருக்காரு. 30,000 அடி இருந்த அந்த சண்டை காட்சியை 25 அடி கீழே அவரால் குறைக்கவே முடியல. எவ்வளோ போராடி எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு எம்ஜிஆர்ட்டு போய் சொன்னப்போ, சரி நான் சாயந்தரமா எடிட்டிங் வரேன்னு சொன்னவர் அன்று மாலை எடிட்டிங் ரூம் போயிருக்காரு. தொடர்ந்து 2 மணி நேரம் எடிட்டிங்ல இருந்திருக்காரு. அப்படியே கடன் கட் பண்ணவர் சரியா 4 நிமிஷம் இந்த காட்சியை எடிட் பண்ணிட்டார். இந்த விஷயத்தை அப்ப நண்பர்கள் சொன்ன போது எனக்கு அது ஆச்சரியமாவே இல்லை. ஏன்னா எனக்கு எம்ஜிஆருடைய திறமையை பத்தி அந்த அளவுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒரு கட்டுரையில குறிப்பிட்டிருக்காரு மகேந்திரன். பொன்னியின் செல்வன் திரைக்கதையை எப்போ மகேந்திரன் சார் எழுதினாரு, அதை கேட்டுட்டு எம்ஜிஆர் சார் என்ன சொன்னாரு சார்? இந்த ராஜா ஜெயசிங் படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே பொன்னியின் செல்வன் திரைக்கதை எழுத ஆரம்பிச்சிட்டாரு மகேந்திரன். அவர் எழுதும்போது என்ன திரைக்கதை எப்படி அமைச்சார் அப்படின்றத பத்தி ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காரு. அந்த முதல் காட்சி இருக்குல்ல, பொன்னியின் செல்வன் காட்சி, அது ரொம்ப வித்தியாசமா அமையணும். அந்த காட்சி எழுத ஆரம்பிச்சிட்டோம்னா தொடர்ந்து எழுதி முடிச்சலாம் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு பிறந்திருக்கு. அந்த முதல் காட்சி வித்தியாசமா எழுதிட்டார். அதனால தொடர்ந்து அதை பொன்னியின் செல்வன் திரைக்கதை எழுதுறது கஷ்டமா இல்லை, கடகடன் எழுதி முடிச்சிட்டார். எழுதி முடிச்ச உடனே ஒரு நாள் மாலை, அப்போ திருடாதே படத்துடைய படப்பிடிப்பு மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில் நடந்துட்டு இருந்தது. அங்கே அந்த ஃபைலோடு எடுத்துகிட்டு போயிருக்காரு. போன உடனே என்ன அப்படின்னு எம்ஜிஆர் கேட்க, இல்லை பொன்னியின் செல்வன் முழு திரைக்கதை எழுதி முடிச்சிட்டேன். அவ்வளோ சீக்கிரம் எழுதி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு விட்டு அந்த ஃபைலை கொடுத்துருக்காரு. சரி நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம். மறுநாள் காத்தால நேற்று நைட் நீங்கள் கொடுத்துட்டு போன ஃபைலை ஒரு 10-15 காட்சி பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க, மிகப்பெரிய திறமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு பாராட்டிருக்காரு. நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சுட்டேன், கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு இருக்காரு மகேந்திரன். என்ன அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு என்ன வந்துருச்சா அப்படின்னு கேட்ட எம்ஜிஆர் அதோட நிறுத்தி இருந்தாருன்னா மகேந்திரன் அப்படின்ற ஒரு மாபெரும் திரைக்கலைஞர் சினிமாவுக்கு கிடைக்காமே போயிருப்பார் அப்படின்றது தான் உண்மை. போயிட்டு உடனடியாக சென்னைக்கு திரும்புகிற வேலையை பாருங்க, முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அழைப்பு தான் மீண்டும் மகேந்திரனை சென்னைக்கு வரவழைத்தது, ஒரு பிரபலமான இயக்குனராக உருவாவதற்கு அடித்தளம் அமைச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் எம்ஜிஆர் சாருக்காக ஒரு நாடகம் எழுதினார் இல்லையா சார்? ஆமா, அந்த நாடகத்துக்கு பெயர் அனாதைகள். அந்த நாடகத்துக்கான அரங்கேற்றத்துக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்தது. அந்த நாடகத்தை முதலாக திருச்சியில தான் அரங்கேற்றம் பண்ணதா முடிவு பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் திருச்சிக்கு போயிட்டாங்க. இப்ப தென்னகத்தை வாட்டி வதச்சிட்டு இருக்குல்ல பெரும் மழை, அப்படி ஒரு மழை அப்போ திருச்சியில். அதனால அங்கே நாடகத்தை அவங்களால நடத்த முடியல. எல்லாரும் சென்னைக்கு திரும்புற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. மிகுந்த சோர்வுக்கான மகேந்திரன் தான் சொல்லணும். ஏன்னா முதலாக எம்ஜிஆருக்காக ஒரு படைப்பு எழுதியிருக்கோம் அப்படின்னு ஆனந்தமா இருந்தவருக்கு ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எம்ஜிஆர் அவர் கூப்பிட்டு சமாதானப்படுத்தினார். ஒன்றும் பயப்படாதீங்க, இதே கதையை நம்ம திரைப்படமா எடுப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரியே இந்த அனாதைகள் கதையை வாழ்வே வா அப்படின்ற பெயரில் படமாக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் எம்ஜிஆர் பண்ணாரு. சாவித்திரி தான் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிச்சாங்க. ஒரு 3-4 நாட்கள் படப்பிடிப்பு கூட நடந்தது. அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தவர் அப்ப சினிமா உலகத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு ஃபைனான்சியர். இந்த படத்துடைய படப்பிடிப்பு 3 நாள் நடந்து முடிஞ்ச உடனே அவர் அகால மரணம் அடைந்ததன் காரணமாக அந்த படம் அப்படியே நின்று போச்சு. அந்த ஃபைனான்சியர் அகால மரணம் அடைந்ததுனால இந்த வாழ்வே வா அப்படின்ற படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்கலை. இந்த படம் மட்டும் இல்லை, எம்ஜிஆர் அப்போ நடித்துக் கொண்டிருந்த வேறு சில படங்கள், மற்ற நடிகர்கள் நடித்த படங்கள்லாம் கூட படப்பிடிப்பே பாதியில் நின்று போச்சு அந்த ஃபைனான்சியருடைய மறைவாக. எம்ஜிஆர் சார் தானே சார் மகேந்திரன் சார் ஒரு இடத்துல உதவி இயக்குனராக சேர்த்து விட்டது? ஆமா, அவர் சேர்த்து விட்ட இடம் இருக்கு, அது மிகப்பெரிய இடம் அப்படின்னு தான் சொல்லணும். காஞ்சி தலைவன் அப்படின்ற படத்துல உதவி இயக்குனராக பணியாற்றுகின்ற வாய்ப்பை தான் மகேந்திரனுக்கு வாங்கி தந்தாரு. காசிலிங்க தான் அந்த படத்தினுடைய டைரக்டர். அதை விட முக்கியமான விஷயம், அந்த படத்துக்கு வசனம் எழுதியது கலைஞர் மு. கருணாநிதி. அந்த படத்துடைய படப்பிடிப்புக்காக அந்த அலுவலகத்தில் சேர்ந்த போதுதான் முதல் முறையாக கலைஞரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. மகேந்திரனை பார்த்த உடனே அந்த படத்துல உதவியாளராக இருக்கிறதுக்கு தன்னுடைய அனுமதியை தந்தார் கலைஞர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பின்னால் அந்த படத்துல கொஞ்ச நாள் பணியாற்றினாலும் அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல. திரும்பவும் மதுரைக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்த போது திரைப்பட தயாரிப்பாளர் ஒருத்தர் அவருக்கு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை கொடுத்தவர் கே.ஆர். பாலன்.
அந்த காலத்துல தென்றல் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்துல முக்கியமான பிரமுகராக இருந்தவர், எம்ஜிஆருக்கெல்லாம் மிகவும் வேண்டப்பட்டவர். எம்ஜிஆர் சொல்லி தான் அந்த வாய்ப்பையே மகேந்திரனுக்கு கொடுத்தார் அப்படின்றத அவரே மகேந்திரன்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு. அந்த திரைப்படம் தான் நான் மூவர் அப்படின்ற திரைப்படம். அதுதான் மகேந்திரன் கதை வசனம் எழுதி வெளியான முதல் திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து பல படங்கள்ல பணியாற்றக்கூடிய வாய்ப்பு மகேந்திரனுக்கு கிடைச்சாலும் அது நிறைவை தந்ததான்னா இல்லை. ஏன்னா மகேந்திரனுடைய பார்வை எப்பவுமே சினிமா பத்தி வேற மாதிரி இருந்தது. யதார்த்த சினிமாவை நோக்கி பயணம் செய்கின்றவர் தான் அவர். ஆனால் அவர் வசனம் எழுதிய படங்கள்லாம் பார்த்தா அவருடைய எண்ண ஓட்டத்துக்கு முழுவதும் மாறாக அமைந்த படங்கள். எது மாதிரியான படங்கள் எல்லாம் அவர் விமர்சித்து இருந்தாரோ, எந்த மாதிரியான படத்தெல்லாம் அவர் எம்ஜிஆர் முன்னால விமர்சிச்சாரோ அது மாதிரி படத்துக்கு தான் வசனம் எழுதுகின்ற சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. அதனால மெல்ல இதுல இருந்து விலகிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாரு. அப்பதான் துக்ளக் பத்திரிகையில வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைச்சது. நடிகர் சிவாஜி கணேசனுடைய மிக தீவிர ரசிகர் மகேந்திரன் ஆரம்பத்துல. அப்படிப்பட்ட அவருக்கு நிறைகுணம் அப்படின்ற படத்துல பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நிறைகுணம் வந்து இவருடைய கதை தான். அந்த நிறைகுணம் படத்துல பணியாற்றியவர் சோ. அப்ப மகேந்திரனோட அடிக்கடி பேசிட்டு இருந்தவர் மகேந்திரனுடைய இந்த விமர்சன திறனை தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க ஏன் துக்ளக் பத்திரிகை விமர்சனம் எழுதக்கூடாதுன்னு இவரை துக்ளக் பத்திரிகை கூப்பிட்டாரு. அதுல வந்து திரைப்படங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணிருந்தாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்ற பேர்ல, அதுல டாக்டர் அப்படின்ற பேர்ல வந்து இவர் விமர்சனம் எழுதிட்டு இருந்தாரு. பல ஆண்டுகள் அந்த பத்திரிகையில விமர்சனம் எழுதிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். துக்ளக்ல இவர் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் இவருடைய மிக நெருங்கிய நண்பர்னா அது நடிகர் செந்தாமரை. அவர் அப்போ ஒரு நாடக குழு வச்சுட்டு இருந்தாரு. தன்னுடைய நாடக குழுக்காக ஒரு நாடகத்தை எழுதி தரும்படி மகேந்திரனை கேட்டார். அவருக்காக ஒரு நாடகம் எழுதி தந்தாரு மகேந்திரன். அந்த நாடகம் தான் பின்னாளில் தங்கப்பதக்கம் ஆச்சு. அந்த இரட்டை ரோடு நாடகம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நாடகமாக அமைஞ்சது. அந்த நாடகத்தை பார்க்க வரும்படி ஒரு நாள் சிவாஜியை கூப்பிடுறாரு செந்தாமரை. நாடகத்தை பார்த்த சிவாஜி அப்படி அசந்து போறாரு. இந்த பாத்திரம் நாம நடிக்க வேண்டிய பாத்திரம் இல்லை அப்படின்னு அவருக்கு தோணுது. உடனே செந்தாமரை கூப்பிட்டு இந்த நாடகத்தை இனிமே நீ நடத்தாது, சிவாஜி புரிச்சு நாம நடத்துவோம் அந்த நாடகத்தை அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. செந்தாமரை அந்த நாடகத்துல முதல்ல எந்த வேஷத்தை நடிச்சாரோ அந்த வேஷத்துல தான் அப்புறம் தங்கப்பதக்கத்துல சிவாஜி நடிச்சாரு. தங்கப்பதக்கம் அப்படின்ற பேர்ல அந்த நாடகம் வந்து மிக பிரபலமான ஒரு நாடகமா அமைஞ்சது. அதுக்கு பின்னால திரைப்படமா அது உருவாச்சு. எப்படிப்பட்ட வரவேற்பை பெற்றது அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த படத்துக்கு முன்னால திரும்பவும் பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பு மகேந்திரன் கிடைச்சது. எல்லா திரைப்படங்கள்லையும் பார்த்தா மகேந்திரனுடைய வசனத்துக்கு அப்படி ஒரு பேர். மகேந்திரன் வசனம்னாவே அப்படியே பொறி பறக்கும் அப்படின்ற மாதிரி அழுத்தமான வசனங்களை பல படங்களும் எழுதினார் அவரு. அப்படி ஒரு வசனம் எழுதிய படத்துல ஒண்ணு ஆடு புலி ஆட்டம் அப்படின்ற படம். எஸ்.பி. முத்துராமனுடைய இயக்கத்தில் உருவான அந்த படத்துல கமல்ஹாசன், ரஜினிகாந்த் 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. அது மாதிரி படங்களுக்கு பணியாற்றும் போது திரும்ப திரும்ப இது மாதிரி படங்களுக்கே பணியாற்றிட்டு இருக்க அப்படின்ற ஒரு எண்ணம் மகேந்திரன் மனதுல தோன்றிச்சு. அதன் காரணமாகத்தான் முள்ளும் மலரும் அப்படின்ற கதையை எடுத்துக்கிட்டு அதுக்கு திரைக்கதை அமைக்க ஆரம்பிச்சாரு. அந்த கதை ஒரு வித்தியாசமான கதை. இதை திரைப்படமா எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்காக தயாரிப்பாளர் தேடினாரு. அவ்வளவு லேசில் எந்த தயாரிப்பாளர் அந்த படமாக்க ஒத்துக்கல. அப்ப அந்த படத்தை தயாரிக்க ஒத்துக்கிட்டு முன் வந்தவர் தான் வேணு செட்டியார் அப்படின்ற தயாரிப்பாளர். அவருடைய பட நிறுவனத்தின் சார்பில் தான் அந்த படம் உருவாச்சு. இதுல வேணு செட்டியார் இந்த கதையை ஒத்துக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர்கிட்ட மகேந்திரன் சொன்ன போது இது ஒரு அண்ணன் தங்கச்சியை பத்தி கதை அப்படின்னு சொன்னார். வேணு செட்டியாருடைய பார்வையில அண்ணன் தங்கச்சி கதைனா எது? பாசமலர். பாசமலர் மாதிரி ஒரு கதை எழுதி வச்சிருக்காரு பொழுது இவரு. அதனால நிச்சயமா இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கையில தான் அவரு இந்த படத்துக்கு சரின்னு வந்தார் உள்ள. அதுக்கு பின்னால இந்த படத்துல வந்த பல மாற்றங்களை வந்து வேணு செட்டியார் ஏத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த படத்துல கதாநாயகனா நடிக்கிறதுலயே வந்து வேணு செட்டியாருக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அப்போ பல படங்கள்ல வில்லன் வேஷத்தை நடிச்சிட்டு இருந்தார் ரஜினிகாந்த். அதனால வேற யாரையாவது போடலாம் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமா இருந்தது. ஆடுபுலி ஆட்டம் படத்துல பணியாற்றிய போதே ரஜினிகாந்த் கதாநாயகன் நடிக்க நாம அவரை இயக்கணும் அப்படின்ற முடிவுக்கு மகேந்திரன் வந்துட்டின் காரணமாக தான் முள்ளும் மலர் படத்துல அவர் நடிக்க வச்சாரு. அந்த முள்ளும் மலரும் எப்படிப்பட்ட ஒரு திரைப்படமாக அமைஞ்சது அப்படின்றது உலகம் அறிந்த விஷயம். உலகத்துல வேற யாரும் வேண்டாம், என் அண்ணன் ஒத்த போதற்கு அபிஷ்டா இல்ல. உங்க மூஞ்சியில எங்கடா வச்சுக்க போறீங்க? ரஜினி இன்று வரை நேசிக்கின்ற படமாக அமைஞ்ச படம் அது. அதுக்கு பின்னால பல படங்களில் முத்திரை பதித்தார் மகேந்திரன் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும்னா உதிரிப்பூக்கள் அப்படின்ற திரைப்படம். உதிரிப்பூக்கள் திரைப்படம் தமிழ் சினிமா அதுவரை சந்திக்காத ஒரு புதிய அனுபவமாக இருந்தது எல்லாருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மொத்த தமிழ் சினிமாவோடையும் புரட்டி போட்ட படமாக அமைஞ்சது. அதன் காரணமாக தான் எல்லாரும் ரசிகர்கள் மட்டும் இல்லாம ரசிகர்கள், விமர்சகர்கள், திரையுலகினர் எல்லோருடைய பாராட்டையும் அந்த படம் பெற்றது. ரஜினி சாரை வச்சு அவர் 3 படங்கள் இயக்கியிருக்காரு இல்லையா சார்? ஆமா ஆமா. முள்ளும் மலரும், ஜானி, கை கொடுக்கும் கை அப்படின்னு 3 படங்கள். இதுல ஜானி மிகுந்த வித்தியாசமான ஒரு படைப்பாக அமைஞ்சது. அதுல இன்னி வரைக்கும் ஸ்ரீதேவியுடைய நடிப்பை பத்தி எல்லாரும் பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸ்ரீதேவி மறைந்த போது பல தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான பாடல்னா அது ஜானி பாடல் தான்.
அந்த படத்துல ரஜினிகாந்துடைய கதாபாத்திரமும் சரி, ஸ்ரீதேவியுடைய கதாபாத்திரமும் சரி மிகுந்த வித்தியாசத்தோட வடிவமைக்கப்பட்டிருந்தது. ரொம்ப ரசிகருடைய பேராதரவை பெற்ற திரைப்படமாக அமைஞ்ச படம் தான் அது. ஆனா கை கொடுக்கும் திரைப்படம் அந்த அளவுக்கு வெற்றி பெற்ற படமாக அமையல. முள்ளு மலரும் படத்துக்காக பாலு மகேந்திரா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் சரி, அந்த படத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்புல பினான்சியல் ஹெல்ப் செஞ்சதெல்லாம் சரி, கமல் சார் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. ஆனா கமல் சாரும் மகேந்திரன் சாரும் 2 பேரும் சேர்ந்தே ஒர்க் பண்ணலையே சார். நிஜமாவே ஒரு துரதிருஷ்டவசமானது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கி இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த படம் பேசப்படுகின்ற ஒரு படமா இருந்தது. இதுக்கிடையில அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல பணியாற்றுவதா இருந்தது. அந்த படத்தினுடைய பெயர் மீண்டும் கோகிலா. அந்த படத்தினுடைய விளம்பரத்திலாம் முதல்ல மகேந்திரனுடைய பெயர் தான் இடம்பெற்றிருந்தது. மகேந்திரன் தான் அந்த படத்தை இயக்கிறதா இருந்தது. கடைசி நேரத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல, அந்த படத்துல இருந்து மகேந்திரன் விலகினார். அதுக்கு பின்னால்தான் GN ரங்கராஜா அந்த படத்தை இயக்கினார். மகேந்திரன் சார் இயக்கின பல படங்கள்ல முக்கியமான படம்னா நெஞ்சத்தை கில்லாதுன்னு சொல்லலாம் இல்லையா சார்? நிச்சயமாக ஒரு ப்ரீசிங் லவ் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். அதில் தான் சுகாசினி முதலாக கதாநாயகி அறிமுகமானாங்க. அதுக்கு பின்னாடி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா மொழியிலையும் பல வெற்றி படங்களை நடித்தவங்க சுகாசினி. அப்படி ஒரு திறமையான நடிகையை தமிழ் சினிமாவுக்கு அளித்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். அது வரைக்கும் ஒளிப்பதிவாளராக தான் பணியாற்றிட்டு இருந்தாங்க சுகாசினி. அசோக்குமார் தான் மகேந்திரனுடைய பல படங்களுக்கு ஒளிப்பதிவாளர். அந்த ஒளிப்பதிவாளர்கிட்ட இப்படி ஒரு நடிப்பு திறமை இருக்குன்னு எங்க மகேந்திரன் அடையாளம் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அது பாரதி ராஜா, மகேந்திரன் போன்ற இயக்குனருடைய திறமை அப்படின்னு தான் சொல்லணும். சார், அப்படிப்பட்ட இயக்குனரை நடிகராக்கின பெருமைனா அட்லிக்கு தானே சேருவது? நிச்சயமா அட்லிக்கு தான் சேரும். அந்த படத்துல அந்த வில்லன் பாத்திரத்தை ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு மகேந்திரன். அதுக்கு பின்னால பல படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. ஆனால் அவருடைய உடல்நிலை காரணமாக பல பட வாய்ப்புகள் அவரால் ஏற்றுக்க முடியல. இல்லைன்னா குறைந்தது ஒரு 20-25 திரைப்படங்களாவது அவர் நடிச்சிருப்பாரு. இன்னைக்கு மகேந்திரன் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னாலும் ஒரு கதாசிரியராக, ஒரு இயக்குனராக, ஒரு நடிகராக அவர் சினிமா உலகில் ஏற்படுத்தின தாக்கம் இருக்குல்ல, அது மிகப்பெரியது. அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. இன்னைக்கும் பல இயக்குனர்கள் தங்களுடைய முன்மாதிரி, தங்களுடைய குருன்னா அவர் தான் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவரோட பணியாற்றியவர்கள் ஒரு பக்கம் அப்படி கொண்டாடுறாங்கன்னா, அவரோட பணியாற்றாமல் அவரை ஏகலைவனாக ஏற்றுக்கொண்ட பல சிஷ்யர்களும் இன்னி வரைக்கும் சினிமாவில் இருக்காங்க. மகேந்திரன் இல்லைன்னாலும் அவருடைய திரைப்படங்களை பற்றிய நினைவு என்னைக்கும் தமிழ் ரசிகர்கள் மனதிலே வாழும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. சரி, இயக்குனர் மகேந்திரன் சார் பத்தி தெரியாத நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டி பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸோட அடுத்த அறிமுகம் சந்திக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.